சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி இந்தியன் வங்கியில் அடகு வைத்த தங்க நகைகளை அலுவலர்கள் மோசடி செய்து ஏமாற்றியதாக காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். பிள்ளையார்பட்டி இந்தியன் வங்கியில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளிகள் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று வருகின்றனர். அவ்வாறு அடகு வைத்த நகைகளை திருப்பும் பொழுது நகைகள் வெட்டப்பட்டும் ஒட்டப்பட்டும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் வங்கியில் முறையிட்டனர். இதுபோன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை என்றும், இருப்பினும் வாடிக்கையாளர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாகவும் வங்கி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதையடுத்து வங்கிக்கு வெளியே பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீருடன் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க வக்கையில 33 கண் இருந்துச்சு. இதுல இப்ப 24 இருக்கு. தலைக்கிலே போக மாட்டேங்குது. 2 பவுன்ல இப்ப 10 கிராமம் 8 மில்லியன் இருக்கு. மெழுகு வச்சு ஒட்டிருக்கா கட் பண்ணிட்டு கை சென்னி அதுவும் படிக்க வச்சது. அது என்ன 3 பவுனா அது இதனால நாங்க மைனஸ் பண்ணி போட்டு பிள்ளையார்பட்டியை நம்பி வந்து வச்சதுக்கு எங்களுக்கு மட்டும் அமௌண்ட் தருவோம்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில இந்த அட்டைக்கு உள்ள கிராமம் கரெக்டா இருக்குல்ல, வாங்கிட்டு போங்க, நீங்க தானே சைன் போட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேட்டாங்க இடம் மிஷனே காமிக்கவே இல்லை. இடம் மிஷனே காமிக்கல. எங்களை போய் உட்கார சொல்லிடுறா, அப்புறம் தான் அட்டையை போட்டு கொடுக்குறாங்க. நாங்களும் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதனால வாங்கிட்டு ரொம்ப பேர் ஏமாந்துட்டா. நாங்க மட்டும் இல்ல, இன்னும் ஆள் இருக்கு, நிறைய பேர் நிமிஷம். இதை நீங்கள் அடை வைக்கும் போது திரும்ப போது கேட்டிருக்கலாம் போய் மேனேஜருக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க? முன்னாடி நாங்கள் வைக்க போது வேற பண்ணி அவங்க நாங்கள் என்ன எழுதியிருக்கோ அதை வச்சுக்காம நான் இப்போ சொல்ல முடியும். ஃபுட்டேஜ் காட்டுறேன், அப்புறம் தான் நான் எதானா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. குற்றக்குள்ளையும் பெட்டிஷன் கொடுத்தா அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. அங்கே போய் கொடுக்குறாங்க. அதுதான் இது நாங்கள் பண்ண முடியாது. 3 ஹாரம், செயின், மோதிரம் 3 பொருள் வச்சோம். இது ரெண்டுமே எடை கரெக்டாக இருக்குது.